ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நானும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண வீடியோஸ்லாம் ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கும் எனக்குமான இன்ட்ராக்ஷன்ஸ் இது வரைக்கும் அவ்வளோவா இருந்ததில்லை. ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் எப்படி கொண்டு வருது அப்படின்னு யோசிக்கும் போது தான் புதுசாக ஒரு ஐடியாவை நம்ம சேனலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கலர்லெஸ் 2D டிராயிங்கை எப்படி கலர்ஃபுல்லாக ரியலிஸ்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் ஃப்யூச்சரில் திரும்ப நான் அப்லோட் பண்ணணுமா நிறையா, இல்லை இதுதான் கடைசியா அப்படிங்கிறது உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ உங்களோட டிராயிங்ஸையும் நான் இந்த மாதிரி ரியலிஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களோட டிராயிங்ஸ் எல்லாத்தையும் என்னோடய இமெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் கொடுக்குறேன். ப்ளீஸ் செக் இட் அவுட். விதவுட் எனி ஃபர்தர் டு, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு இந்த கப்பு மண்டையனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கப்பை டவுன்லோட் பண்ணிப்போம். அதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு அவன் தலைக்கு நேராக கொண்டு போய் வச்சுட்டு அதை ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டு ஹரிசாண்டலாக ஃப்ளிப் பண்ணிட்டு வார்ப்பு அப்புறம் செலக்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வார்ப் பண்ணி அவன் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கண்ணாப்பினான்னு அங்கேயும் இங்கேயும் பிடிச்சி எடுத்து விட வேண்டியது தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸஸாக வெளில போகிறதெல்லாம் கண்டுக்க வேணாம். அதுக்கப்புறம் செலக்ட் அண்ட் மாஸ்க் பண்ணிக்கலாம். இப்போ வச்சாச்சு. அந்த கீழே உள்ள லேயரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் அண்ட் மாஸ்க் கொடுத்துட்டு உள்ள ஸ்மூத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு அவன் காதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கப்போட பொடியை கொண்டு போய் வச்சுக்கிட்டு நம்ம முன்னாடி பண்ண அதே மாதிரி தான் ஃப்ளிப் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒப்பாசிட்டி லைட்டாக கம்மி பண்ணிக்கணும். கம்மி பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரியே வார்ப் டூவில் பிடிச்சி அங்கே இங்கே கண்ணாமண்ணான்னு பிடிச்சி இழுத்து விட வேண்டியது தான். இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த அடியில் உள்ள லேயரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் செலக்ட் அண்ட் மாஸ்க் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு உள்ளே போய் ஸ்மூத்தையும் கான்ட்ராஸ்ட்டையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு போகிறோம். அதுக்கப்புறம் மேலே உள்ள ஸ்ட்ராக் நான் தேடி கண்டுபிடிச்சது இதான் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இதை அப்படியே கொண்டு போய் இங்கே வச்சுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப கண்ட்ரோல் டீ கொடுத்து அதை அப்படியே சுருக்கி அமுக்கி இழுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் கொண்டு போய் வச்சுட்டு இதுக்கு வார்ப் டூல் பார்த்தா சரி வராது. அதனால் பப்பட் வார்ப்புன்னு ஒரு டூல் இருக்குது. அதில் அங்கேயும் இங்கேயும் ஒரு பின்னு இழுத்து போட்டுட்டு இந்த முனையை தூக்கி இங்கே போட்டுட்டு மேலே ஒரு பின்னு இழுத்து போட்டு அதுக்கப்புறம் பபுள் கம் மாதிரி அங்கேயும் இங்கேயும் பிடிச்சி இழுத்து விட வேண்டியது தான். கொஞ்சம் அங்கங்கே மானியத்தை பொன்மானி மாதிரி எடிட்டிங்கை போட்டு விட்டேன். அப்படியே ஸ்பீடப் பண்ணிடுவோம் அந்த ப்ராசஸை. முடிச்சுட்டு கொஞ்சம் கடைசியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு கொஞ்சம் பிசுறு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு அதே மாதிரியே செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மாஸ்க் கொடுத்துட்டு அதே ப்ராசஸ் தான். ஸ்மூத்தையும் கான்ட்ராஸ்ட்டையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தாலே கண்ணு பிடிக்கிற மாதிரி சிவப்பு கலரில் ஒரு ஷூ டவுன்லோட் பண்ணிட்டு அதோட பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணிவிட்டு அதை அவன் இருக்கிற சைடுக்கு ஹரிசாண்டலாக ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு அவன் காலுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போய் இந்த ஷூவை வச்சுக்கணும். வச்சுட்டு ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிவிட்டு பப்பட் வார்ப் டூலை எடுத்துகிட்டு முன்னாடி ஒரு குத்து பின்னாடி ஒரு குத்து பின்னை போட்டு விட்டுட்டு சைட்லலாம் ஒவ்வொரு பின்னாக குத்தி அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே அந்த ஷூவை மாற்றி விட்டுறணும். அடுத்தது சைட்லேயும் அதே மாதிரியே ஒவ்வொரு பின்னாக சொருவிட்டு சைடில் உள்ள ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். அடுத்தது முன்னாடி அதே மாதிரியே ஒவ்வொரு பின்னாக செய்யணும். கொஞ்சம் அங்கங்கே முன்ன பின்ன போச்சுன்னா பிரச்சனை இல்லை. கடைசியில் செலக்ட் அண்ட் மாஸ்க் கொடுத்து அதெல்லாம் ரிஃபைன் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே இருக்கிற அந்த வெள்ளை அந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாக அதே மாதிரியே பின்னெல்லாம் அங்கே இங்கேயும் குத்தி விட்டுட்டு நம்ம பண்ணிக்க வேண்டியது தான். இதெல்லாம் அங்கங்கே பிசுறு இருக்க தான் செய்யும். அதெல்லாம் அப்புறமா பென் டூலை வச்சு ஷேப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அந்த பின்னை ஒன்று அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துட வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரியே ப்ராசஸ்ஸு ஸ்மூத்து கான்ட்ராஸ்ட் அதை ரெண்டுத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட வேண்டியது தான். அதுக்கு அடுத்தது அங்கங்கே கனப்ளான் இருக்குது பார்த்திங்களா, நான் சொன்ன மாதிரி அதே மாதிரியே பென் டூலை வச்சுட்டு அதுக்கு ஷேப்பாக இப்படி இழுத்து விட வேண்டியது தான். என்னடா இது இழுத்த வர மாட்டேது. அங்கங்கே இழுத்து விட்டுற வேண்டியது தான். இப்போ இழுத்து கரெக்டாக அப்படியே எஸ் ஷேப்பில் கொண்டு வந்து அதை அப்படியே கொஞ்சம் மேலே ஒரு செலக்ஷன் எங்கேயாவது ஒரு இதை கிளிக் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே அங்கேயும் இழுத்து கண்ட்ரோல் என்டர் எழுதிக்கணுங்க. இந்த மாதிரி செலக்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணுற வேண்டியதுதான். நெக்ஸ்ட் அதே மாதிரி கீழேயும் வெள்ளையும் அங்கேயும் பிசுறு இருக்குல்ல, அதனால் உள்ள லேயரை செலக்ட் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த செலக்ஷனை கீழே உள்ளது ஸ்டாம்ப் டூவில் கொஞ்சம் மேலே வச்சுக்கிட்டு மேலே உள்ள லேயரை சாம்பிள் பண்ணிக்கிட்டு அப்படியே அங்கேயும் இழுத்து விட வேண்டியதுதான். அவ்வளோதான், பர்ஃபெக்டாக வந்துருச்சுங்களா. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், அடியில் உள்ள பாட்டம் லேயரு இதை ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி விட்டுட்டு கொண்டு போய் அங்கே வச்சு சப்பாத்தி மாவை பிசைகிற மாதிரி அங்கேயும் அழுத்தி விட்டு பிசைஞ்சு கொண்டு அந்த ஷேப்புக்கு நேராக இழுத்து விட்டுறணும். இழுத்து விட்டு ஷூவுக்கு நேராக இப்படி வச்சு விட்ருவோம். வச்சு விட்டு இப்படி அமுக்கி விட்டிங்கன்னா அந்த ஷூவோட அடி லேயர் மாதிரியே இருக்கும். அதை அப்படியே தூக்கி இங்கே வச்சுட்டு மறுபடியும் வார்ப் டூல் தான் இழுத்து விட்டுற வேண்டியது தான் அங்கேயும். அதுக்கப்புறம் அந்த லேயர் அப்படியே ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு
2 லேயரையும் டூப்ளிகேட் பண்ணிட்டு அதை இன்னொரு காலுக்கு அப்படியே மாற்றி விட்டுற வேண்டியது தான். மாற்றி விட்டுட்டு கொஞ்சம் அங்கங்கே பிசுறு இருக்கிறதெல்லாம் இதே மாதிரி பென் டூலை வச்சுட்டு அதில் அப்படியே ப்ரஷ் டூல் வச்சு பெயிண்ட் பண்ணிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கைக்கு அப்படியே க்ளவுஸ் இழுத்து அதே மாதிரி அங்கேயும் அமுக்கி போட்டுற வேண்டியது தான். அதை தூக்கி அதுக்கு நேராக ஷேப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வார்ப் டூலை யூஸ் பண்ணி அங்கங்கே பிடிச்சி இழுத்து விட வேண்டியது தான். இதே ப்ராசஸ் தான் வீடியோ ஃபுல்லாக நடக்க போகுது. தேவைப்படுறது வார்ப் டூல் மட்டும்தான். இந்த இடத்துல முக்கியமானது என்னென்னா, இந்த விரல் இருக்குதுங்களா, அது 2 விரல் தனித்தனியாக ஒரு ரெட்டையில சிம்பிள் மாதிரி காட்டிகிட்டு இருக்காப்புல. அந்த ரெட்டையில சிம்பிளுக்கு 2 விரல் இருந்தால் தான் சரி வரும். இது 4 விரல் சேர்ந்துருக்கு. அதனால் அது இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இந்த கட்டை விரலுக்கு தனியாகவும் இந்த சைடு வச்சுப்போம். அந்த விரலுக்கு தனியாக இன்னொரு டூப்ளிகேட் போடணும். அதை நான் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு அடுத்தது போடும்போது காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கட்டை விரல் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் மாஸ்க் பண்ணி விட்ருவோம். வார்ப் பண்ணி விட்ருவோம். இப்படி தான் அடிக்கடி வளருவேன். அடுத்தது என்ன பண்ணுறீங்க, அந்த கட்டை விரலை தவிர மீதி இருக்கிற இடத்த எல்லாமே மாஸ்க் பண்ணி விட்டுட்டு சரசரன்னு எரேஸ் பண்ணி விட்டுறோம். எரேஸ் பண்ணிவிட்டு முன்னாடி ஹைட் பண்ணி வச்சுருந்து தெரியுமா, அந்த லேயரை கொஞ்சம் எனேபிள் பண்ணி பார்க்குறோம். பார்த்துட்டு என்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் நமக்கு தெரியும் இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது. அப்படியே பார்த்துட்டோம்னா ஓகே, இது ஓரளவு கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த லேயரில் உள்ள கட்டை விரலை அழிச்சு விட்டுட்டு திரும்ப அதே லேயரை மறுபடியும் ஒரு டூப்ளிகேட்டை போட்டுட்டு பக்கத்தில் ரெட்டை விரல் மாதிரி இன்னொரு விரலை காட்டிகிட்டு இருக்காப்புல இல்லை, அந்த விரலுக்கு இங்கே இருக்கிற ஆள்காட்டு விரலையே இழுத்து அந்த விரலை நம்ம மாற்றி விட போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் இப்படி சைடில் இப்படி இழுத்து விட்டோம்னா அதே வார்ப் டூல் தாங்க, பிடிச்சி கண்ணாமண்ணு இழுத்து விட்டுற வேண்டியதான். இழுத்து விட்டுட்டு அந்த விரலை தவிர மீதி இருக்கிற லேயர் எல்லாத்தையும் மாஸ்க் பண்ணி விட்டு எரேஸ் பண்ண போகிறோம். எரேஸ் பண்ணுறதுக்கு எரேசர் யூஸ் பண்ண வேணாம். நம்ம வந்து ப்ரஷ் டூலில் பிளாக்கை செலக்ட் பண்ணிக்கிட்டோம்னா எரேஸ் பண்ணிவிடும் மாஸ்க்குக்கு. அதே மாதிரி ஒயிட்டை வந்து ரிவீல் பண்ணி விட்டுரும். சப்போஸ் எதாவது தேவையில்லாமல் அழிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப வர வைக்கிறதுக்கு நம்ம ஒயிட்டை மாற்றிக்கிட்டோம்னா அது வந்துடும். ஓகே, அடுத்தது வந்து இந்த சைடில் உள்ளதெல்லாம் கண்ணாமண்ணு அழிச்சு விட்டுற வேண்டியதான். என்னடா தோணுன்னு பேசிகிட்டு இருக்கானேன்னு பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், அப்படி தான் இருக்கும். அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல ஒரு விரலை காணும். அந்த விரலுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சரி ஃபஸ்ட்டு நம்ம இதை அழிச்சுப்போம். இப்போ அந்த இடத்துல விரல் இல்லை பார்த்தீங்களா, அந்த விரலுக்கு நான் சிம்பிளாக ஒரு ஐடியா பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன், அந்த கட்டை விரலை மடக்கிருக்கு பார்த்தீங்களா, அதே விரலை இழுத்து இந்த பக்கம் போட்டு விட்ருவோம். யாருக்கு தெரிய போகுது, அதனால் என்ன பண்ண போகிறோம், அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி இந்த பக்கம் போட்டு அதை அப்படியே திருப்பி விட்டுட்டு தூக்கி அதுக்கு நேராக வச்சு அப்படியே மாஸ்க் பண்ணி விட்டு அங்கேயும் அடிச்சு விட்ற வேண்டியது தான். அங்கங்கே டச்சப் பண்ணி விட்ற வேண்டியதான். அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து இந்த பைப்பிள்ளைக்கு கண்ணை கொண்டு வந்துடுவோம். கண்ணில் கருப்பு மொழியை முதல்ல கொண்டு போய் வச்சுட்டு அதை சுருக்கி சின்னதாக்கி விட்டுட்டு பின்னாடி உள்ள லேயரை எனேபிள் பண்ணிட்டு ரெஃபரன்ஸுக்கு பார்த்துப்போம். அது எந்த சைஸில் இருக்குது அப்படிங்கிறத அப்படியே பார்த்துட்டு அதுக்கு மேலேயே கொண்டு போய் அப்படியே வச்சு ப்ளேஸ் பண்ணி விட்ருவோம். ப்ளேஸ் பண்ணி விட்டுட்டு செட் ஆகிடுச்சா அப்படின்ட்டு ஓகே பண்ணிட்டு அடுத்தது அப்படியே ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு காப்பி எடுத்துடணும். எடுத்து அப்படியே இன்னொரு கண்ணிலையும் கொண்டு போய் அந்த கருப்பு மொழியை வச்சு விட்ருவோம். வச்சு விட்டுட்டு அதுக்கு இப்போ வெள்ளை மொழி தேவைப்படுது. வெள்ளை மொழியை டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து அப்படியே கொண்டு போய் வச்சுருவோம். இதில் ஏற்கனவே கருப்பு மொழி இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க, அதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இதை வந்து பின்னாடி உள்ள லேயருக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வெறும் கண்ட்ரோல் டீ தான் அங்கேயும் பிடிச்சி இழுத்து விட்டாக்க கரெக்டாக இந்த ஷேப்புக்கு வந்துடும். இது அப்படியே அங்கே வச்சுக்கிட்டு இப்போ இந்த கருப்பு மொழி என்ன பண்ண போகிறோம், இந்த வெள்ளை கருவிலேருந்து மஞ்சள் கரு மட்டும் தனியாக எடுக்கிற மாதிரி கொண்டு போய் வச்சுக்கிட்டு கண்டென்ட் வேறு போட்டிங்கன்னா தானே காண போயிடும். அடுத்தது இது அப்படியே இன்னொரு காப்பி எடுத்து இன்னொரு மொழிக்கும் அதே மாதிரி கொண்டு போய் வச்சுக்க வேண்டியதான். வச்சு இதையும் அதே மாதிரி கண்ட்ரோல் டீயை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா அங்கேயும் அப்படியே கரெக்டாக ரீசஸ் ஆகிடும். இது எல்லாத்துக்குமே ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிங்கன்னா தான் பின்னாடி உள்ள லேயர் தெரியும், அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இந்த மொழி எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நமக்கு கண் வந்துருச்சு, கட் பண்ண நம்ம என்ன பண்ணுறது, அந்த கப்போட ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். எக்ஸஸாக உள்ளதை பேக் ஸ்பேஸ் அழுத்தி டெல் பண்ணி விட்டுற வேண்டியதான். சரி, இப்போ கண் முடிஞ்சு அடுத்தது என்ன பண்ணுறது, மூக்குக்கு வந்து ஒரு ஜெம்சம் டைம் மாதிரி ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே எடுத்து கொண்டு போய் அங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் டீயை பிடிச்சி அழுத்தி விட்டு அமுக்கி ஓவல் ஷேப்புக்கு கொண்டு வந்து அவன் மூக்குக்கு மேலே நேராக கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணி விட்டுறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுற வேண்டியதான். அடுத்தது வாய்க்கு என்ன பண்ணுறது, இந்த வாயெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது அப்படின்றதுனால பென் டூலை வச்சு நானே அங்கேயும் வரைஞ்சிக்க வேண்டியதான். கண்ணாமண்ணு அங்கேயும் வரைஞ்சி விட்டுட்டு அங்கே கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்திங்கன்னா செலக்ட் ஆகிரும். அதில் அப்படியே ஃபில் கலர் கொடுத்து கருப்பு கலரில் மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் பைபிளுக்கு நாக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு மேலே அங்கேயே வச்சுட்டு வார்ப் டூவில் வச்சு அங்கேயும் இழுத்து விட வேண்டியதுதான். இழுத்து விட்டு கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு இதுக்கு ஒரு மாஸ்க் லேயரை போட்டுட்டு
என்ன பண்ண போகிறோம், அடுத்தது எக்ஸஸாக மேலே இருக்குல்ல, ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி விட்டு கீழே உள்ள லேயர் ரெஃபரன்ஸ் வச்சுட்டு மீதி உள்ளதெல்லாம் வந்து மாஸ்க் லேயரில் அப்படியே அழிச்சு விட்ற வேண்டியது தான். நான் சொன்ன மாதிரி ப்ரஷ்க்கு வந்து பிளாக் கலரில் வச்சுக்கிட்டு அப்படியே அழிச்சு விட்ற வேண்டியது தான். அழிச்சு விட்டு ஒப்பாசிட்டி யூஸ் பண்ணால் என்ன பஞ்சு மிட்டாய் கலரில் இருக்குது, கொஞ்சம் அப்படியே சேச்சுரேஷன் கம்மி பண்ணி ஒரிஜினல் கலர் மாற்றி விட்டுட்டு பைபிளுக்கு நாக்கு மூக்கெல்லாம் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை அப்படியே குரூப் பண்ணி விட்டுட்டு சரி இது அத்தனை லேயருக்கும் பேக்ரவுண்டு போட்டோம்னா நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஒரு நல்ல கலராக செலக்ட் பண்ணி பேக்ரவுண்டை போட்டு விட்டு பார்த்தா நல்லா தாங்க இருக்குது. சரி இப்போ உடம்பு தான் இவனுக்கு மிஸ் ஆகுது, இந்த உடம்பு கருமத்தை வெளில தேடினோம்னா கிடைக்காது, அதுக்கு என்ன பண்ணிடுவோம், நம்மளே ஒரு லேயர் புதுசாக போட்டு விட்டுட்டு பென் டூலை வச்சு வரைஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அப்படியே பென் டூலை வச்சு அங்கேயும் இங்கேயும் கிளிக் பண்ணி விட்டு அப்படியே வளைச்சி விட்டு வரைய வேண்டியது தான். அப்படியே இவனை செலக்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு கலரை போட்டோன்னா சரி நம்ம தான் கருப்பாக இருக்கும், இவனுக்காவது கொஞ்சம் கலரை போட்டு விடலான்னு சொல்லிட்டு ஒரு மாம்பழம் கலரில், சரி ஓகே மாம்பழம் மஞ்சளாக இருக்குமா, சரி ஏதோ ஒரு கலரு, அதை அப்படியே காலுக்கும் அதையே செலக்ட் பண்ணி விட்டுட்டு அதே கலரை கொடுத்து விட்ருவோம். இன்னொரு காலுக்கும் அதே மாதிரியே செலக்ட் பண்ணி போட்டுட்டு இழுத்து விட்டுட்டு அதே கலரே கொடுத்து விட்ருவோம். ஓகே இப்போ கரெக்டாக இருக்குங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம், பயபிளுக்கு ட்ரௌசர் மட்டும்தான், எல்லாம் வரைஞ்சி ட்ரௌசர் வர இல்லைன்னா அசிங்கமாக போயிரும்ல, அதனால் ட்ரௌசரையும் வரைஞ்சி விட்ருவோம். ட்ரௌசரும் வெளியில் தேடணும், அதுக்கு அலுப்பாக இருக்குது எனக்கு, அதனால் நானே வரைஞ்செல்லாம் முடிவு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரியே பென் டூலை வச்சு அங்கேயும் ஷேப்பாக இழுத்து விட்டு வரைஞ்ச வேண்டியது தான். அவன் உடம்புக்கு மேலே வர மாதிரி அப்படியே வயிற்று பக்கம்லாம் இழுத்து விட்டுட்டு அப்படியே ட்ரௌசர் வரைஞ்சிட்டு என்ன கலர் கொடுக்கலான்னு பார்த்தோம். ஷூலேருந்து சாம்பிள் பண்ணி பார்த்தோம்னா இந்த கார்ட்டூன் கேரக்டர் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுனாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி இது எல்லாமே ஓகே தான், ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்கேன் தானே பார்க்குறீங்க, அது ஒன்றும் இல்லைங்க, ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் தான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அப்படியே அந்த பீங்கா மண்டையனுக்கு ஒரு ட்ராப் ஷேடோவை போட்டு விட்றோம். வெளிச்சம் வந்து இந்த பீச்சகை பக்கத்துலேருந்து சைட்லேருந்து மேலேருந்து வருதுன்னு நினச்சிக்க வேண்டியது தான். அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அப்படியே ப்ரஷ் டூவில் வச்சு அங்கங்கே அப்படியே பெயிண்ட் பண்ண வேண்டியது தான். இதுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஃப்ளோவையும் ஒப்பாசிட்டியும் 25% வச்சுக்கிட்டு சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு கருப்பு கலர்லேயும் மேலே உள்ள ஹைலைட்டெல்லாம் வெள்ளை கலர்லேயும் அப்படியே ப்ரஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். எங்கெங்கே தேவையோ அங்கங்கே தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பரபரன்னு தூவி விட்ற வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வாய்க்கு, ஏன்னா மடக்கி வச்சுருக்கான்ல வாய், அந்த இடத்துலையும் கப்புலேயும் அடுத்தது கீழேயும் அதே மாதிரியே எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் கொடுத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸ்டாக் போயாச்சு. அப்படியே வந்து அங்கே ஷேடோஸ் மேலே எங்கேயும் லைட்டாக கொடுத்துட வேண்டியது தான். இப்போ மேலேருந்து லைட்டு வருது, அதனால் சைடில் வந்து ஷேடோஸ் விழுது, அந்த மாதிரி நம்மளாக கற்பனை பண்ணிக்கிட்டு அங்கேயும் வரைய வேண்டியது தான். ஆக்சுவலாக நான் ஒன்றும் ப்ரொஃபஷனல்லாம் கிடையாது, நானும் பிகினர் தான். இந்த மாதிரி வரைய தான் உங்களுக்குமே வரும். இதை பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் அதே மாதிரியே ஏதாவது பண்ணிங்கன்னா எனக்கு போஸ்ட் பண்ணி விட்டு அதை டேக் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி தான் வந்து ஷேடோ எல்லாமே பூட்ஸுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா தான் அந்த ரியலிஸ்டிக் ஃபீலிங் வரும். இது இப்போ பார்த்தா தெரியாது, சரி இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நான், அது வந்து கடைசியில் சரி பண்ணிக்கலாம். அந்த ஷூவோட கீழே பாட்டம் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அந்த மேலே உள்ள ஒயிட் கலரும் சேமாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஷேடோ ஆட் பண்ணணும். அதை நான் ஆரம்பத்தில் மறந்துட்டேன். கடைசியில் இமேஜில் வந்து இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரியலிஸ்டிஃபை இமேஜை போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடும் அங்கேயும் இங்கேயும் மாற்றி பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. நமக்கு தோன்ற பக்கம்லாம் போட்டு கலர் அடித்து திணிச்சிட வேண்டியது தான். ஓகே, க்ளவுஸுக்கெல்லாம் முடிஞ்சு அடுத்தது உடம்புக்கு. அந்த உடம்பு அப்படியே செலக்ட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி அக்கல் பகுதியில் கொஞ்சோண்டு சோப்பு தேய்க்கிற மாதிரி அங்கங்கே ஷேடோவை கொஞ்சம் பூசி விட்டுட்டு அதே மாதிரி லெஃப்ட் கையிலையும் அதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தொப்பையிலையும் கொஞ்சம் பூசி விட்ருவோம் ஷேடோவை. அப்போ தான் ரைட் சைட்லேருந்து வர லைட்டு வந்து இந்த சைடில் ஷேடோ மாதிரி தெரியும். அடுத்தது ஹைலைட்டை கொஞ்சம் அங்கங்கே ஒயிட் கலரை பூசி விட்ற வேண்டியதுதான். அதே ப்ராசஸ் தான் காலுக்கும், மேலே ஒயிட்டு கீழே ஷேடோ. அதே மாதிரி இந்த சைட்லேயும் லெஃப்ட் சைடில் வந்து ஹைலைட்டு, ரைட் சைடில் ஷேடோ முடிச்சு விட்ற வேண்டியது தான். எல்லாம் ஓகே. இப்போ ஜட்டியில் காணுமே, சரி அந்த ட்ரௌசரில் கொஞ்சம் வரைஞ்சி விட்ற வேண்டியது தான் ஹைலைட்டையும் ஷேடோவையும். மேலே கொஞ்சம் ஹைலைட்டு, கீழே தேவையான அளவு ஷேடோ.